வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது. ரஷ்யால இருந்து இந்தியாவுக்கு நேரடியா ரயில் போக்குவரத்து வரப்போகுதா? ஏன் இப்ப இந்த கேள்வி வருது அப்படின்னா, ரஷ்யா முன் வச்சிருக்கிற ஒரு புது போக்குவரத்து யோசனை தான் இப்ப சர்வதேச அளவில் கவனம் பெற்றிருக்கு. ரஷ்யாவையும் இந்தியாவையும் இணைக்கக்கூடிய வகையில் ஒரு நீண்ட ரயில், அதே போல் ஒரு தரைவழி போக்குவரத்து பாதையை ஆய்வு செய்யணும் அப்படின்னு ரஷ்ய துணை பிரதமர் மாராத் ஹூஸ்னியோலின் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்கிற மாதிரி ஒரு திட்டம் நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா, போஸ்பரஸ் நீரிணை, ஹார்மூஸ் நீரிணை, இது மாதிரி முக்கியமான கடல் வழித்தடங்களில் எல்லாம் தவிர்த்துட்டு ரஷ்யா இந்தியா இதுக்கு நடுவில் ஒரு புது நிலவழி பாதையை உருவாக்கலாம். ஆனால் இந்த பாதை உண்மையிலேயே சாத்தியமா? இந்தியாவுக்கு இதில் என்ன நன்மை கிடைக்கும்? ரஷ்யாவுக்கு இதில் என்னென்ன லாபம்லாம் இருக்குது? ரஷ்யாவோட இந்த புது ஸ்கெட்சுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முழு கதை என்ன? விரிவாக பார்க்கலாமா? முதல்ல ரஷ்ய துணை பிரதமர் மாராத் ஹூஸ்னியோலின் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்ப்போம். ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நடக்கிற வர்த்தகத்தை இன்னமும் அதிகரிக்கிறதுக்காக ஒரு புது ரயில், அதே போல் தரைவழி போக்குவரத்து பாதையை உருவாக்குறத பற்றி ஆய்வு செய்யணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான வர்த்தகத்தில் இந்தியா ரஷ்யாவுக்கு விற்கிறத விட ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா வாங்கிறது தான் அதிகம். இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிறது அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னு வைங்க. கச்சா எண்ணெய் பிரதான இடத்துல இருக்குது. உரங்கள், நிலக்கரி, விலை மதிப்புள்ள கற்கள், உலோகங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதே போல் இந்தியா ரஷ்யாவுக்கு என்னென்ன அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தா, மருந்துகள், இயந்திரங்கள், கடல் உணவுப் பொருட்கள், சில உணவு மற்றும் வேளாண் பொருட்கள். நிலைமை இப்படி இருக்கும்போது தான் ரஷ்யாவில் இருந்து இந்திய பெருங்கடல் பகுதியை நேரடியாக இணைக்கக்கூடிய ஒரு போக்குவரத்து வழித்தடம் பற்றி அவர் பேசியிருக்கிறாரு. இதோடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா, கடல் வழி போக்குவரத்தை மட்டும் நம்பி இருப்பதை தவிர்த்துட்டு ரஷ்யாவில் இருந்து இந்தியாவை அடையக்கூடிய மாற்று தரைவழி பாதையை உருவாக்க முடியுமா அப்படிங்கிறத ஆராய்கிறது தான். உடனே இந்த திட்டத்துக்கு கட்டுமானம்லாம் ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்காதீங்க. இது சாத்தியமான புது பாதையை ஆய்வு செய்யணும் அப்படிங்கிற ரஷ்யாவுடைய ஒரு முன்மொழிவு மட்டும்தான். இப்போ இந்த முன்மொழியப்பட்ட பாதையை ஒரு நீண்ட யுரேஷியன் லேண்ட் காரிடாராக பார்க்கலாம். அதாவது ஆசியாவையும் ஐரோப்பாவையும் தரைவழி போக்குவரத்தால் இணைக்கக்கூடிய ஒரு வர்த்தக பாதை. இப்போ ரஷ்யாவில் இருந்து புறப்படுது இல்லையா, அந்த சரக்கு ரயில்கள் ரஷ்யாவிலேருந்து புறப்படுது அப்படின்னு பார்க்கும்போது மத்திய ஆசிய பகுதிகளில் நுழைஞ்சு துர்க்மெனிஸ்தான், அதே போல் துர்க்மெனிஸ்தான் வழியாக அது ஈரானை அடையலாம். அங்கே இருந்து ஆப்கானிஸ்தான் வழியாக பாகிஸ்தானுக்கு போய் இறுதியாக அது இந்தியாவை அடையும் அப்படின்னு ஒரு சாத்தியமான பாதை பற்றி பேசப்படுது. அதாவது ரஷ்யா, துர்க்மெனிஸ்தான், அங்கேருந்து ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா அப்படிங்கிறது தான் ஒரு பிளான். இது ஒரு நேரடி ரயில் பாதை அப்படின்னு சொன்னாலும் நடைமுறையில் ஒரே ரயில் முழு பாதையிலையும் எந்த தடையும் இல்லாமல் போகும்னு அர்த்தம் கிடையாது. எல்லை கட்டுப்பாடுகள், சுங்கம், ரயில் பாதையுடைய தரநிலைகள், உட்கட்டமைப்பு, இது மாதிரி பல அம்சங்களை இந்த நிலையில் ஒருங்கிணைக்க வேண்டியிருக்கும். சரி, இப்போ இந்த திட்டத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, ரெண்டு முக்கியமான கடல் வழித்தடங்களை சார்ந்திருப்பதை குறைக்கிறது. ஒன்று போஸ்பரஸ் நீரிணை. ரஷ்யாவுடைய கருங்கடல், பிளாக் சி துறைமுகங்களில் இருந்து சரக்குகள்லாம் வெளியேறும்போது இந்த போஸ்பரஸ் அப்படிங்கிறது முக்கியமான கடல் வழியாக இருக்குது. அடுத்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஹார்மூஸ் நீரிணை. கடந்த சில மாதங்களாக இந்த ஹார்மூஸ் நீரிணையை பற்றி இல்லாத ஒரு செய்தியே இருக்காது. அந்த லெவலுக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு நீரிணை தான் இந்த ஹார்மூஸ். பாரசீக வளைகுடா பகுதியிலிருந்து அரேபியன் கடல், அதே போல் இந்திய பெருங்கடலுக்கு செல்லக்கூடிய முக்கிய கடல் வழி இந்த ஹார்மூஸ் நீரிணை. இந்த ரெண்டு இடங்கள்லையும் போரோ இல்லை அரசியல் பதற்றமோ இல்லை கப்பல் போக்குவரத்துக்கு தடைகள் இப்படி ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா சரக்கு போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்படலாம். அதனால் ரஷ்யாவுடைய யோசனை என்னன்னா, கடல் வழியில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து அபாயங்களுக்கு மாற்றா ஒரு நிலவழி இணைப்பை உருவாக்க முடியுமா அப்படிங்கிற யோசனை தான். இப்போ இந்த ரயில் பாதை நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ரஷ்யாவுக்கு பல முக்கியமான பொருளாதார நன்மைகளும் அதே போல் ஸ்ட்ராட்டஜிக் நன்மைகளும் கிடைக்கலாம். முதல்ல இந்திய சந்தையை நேரடியாக அணுகுவதற்கான ஒரு புதிய வழி கிடைக்கும்.
இந்தியா அப்படிங்கிறது உலகின் மிகப்பெரிய அதே போல வேகமாக வளர்ந்து வரக்கூடிய சந்தைகளில் ஒன்று அப்படிங்கிறதுனால ரஷ்ய ஏற்றுமதியாளர்களுக்கு இது ஒரு முக்கியமான வாய்ப்பாக இருக்கலாம். ரெண்டாவது, ரஷ்யா தன்னுடைய ஏற்றுமதிக்கான அந்த லாஜிஸ்டிக்ஸ் நெட்வொர்க் இருக்குல்ல, அதை இன்னும் விரிவுபடுத்த முடியும். மூணாவது, ஐரோப்பிய வழித்தடங்கள் இல்லை குறிப்பிட்ட கடல் வழி பாதைகள் மேலே இருக்கக்கூடிய சார்பை குறைக்கவும் இந்த பாதை உதவலாம். அது கூடவே இந்தியா மட்டும் இல்லாமல் மத்திய ஆசியா அதே போல தெற்காசிய சந்தைகளையும் அணுகுவதற்கான ஒரு புதிய கேட்வேயாக இந்த வழித்தடம் அமையலாம். அதாவது இது ஒரு ரயில் திட்டம் மட்டும் கிடையாது, ரஷ்யாவுடைய ஏற்றுமதி அதே போல ஆசியாவையும் ஐரோப்பியாவையும் இணைக்கக்கூடிய ஒரு புவிசார் அணுகுமுறையுடைய ஒரு பகுதியாகவும் இந்த வழித்தடத்தை நாம பார்க்க முடியும். இந்த திட்டம் இந்தியாவுக்கும் முக்கியமான பலன்களை வழங்கும். முதல்ல கடல் வழி போக்குவரத்துக்கு ஒரு மாற்றுப்பாதை நமக்கு கிடைக்கும். அடுத்து, உலக வர்த்தகத்தில் ஒரு குறிப்பிட்ட கடல் வழி அல்லது நீர்வழித்தடமோ பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா மாற்று பாதை ஒன்று இருக்கிறது இந்தியாவுக்கு விநியோக சங்கிலி தடைகளில் இருந்து மீண்டு ரொம்ப விரைவாக செயல்படக்கூடிய திறனை அதிகரிக்கிறதுக்கு உதவும். ரெண்டாவது, குறிப்பிட்ட வகையான சரக்குகளுக்கு போக்குவரத்து நேரத்தை குறைக்கக்கூட வாய்ப்பும் இருக்கலாம். குறிப்பாக ரஷ்யா மற்றும் மத்திய ஆசியால இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய சரக்குகளுக்கு அந்த நிலவழி கனெக்டிவிட்டி இணைப்பு அப்படிங்கிறது ஒரு கூடுதல் ஆப்ஷனாக இது அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வழித்தடம். மூணாவது, சரியான உட்கட்டமைப்பு அதே போல சுங்கத்துறை ஒருங்கிணைப்பு இதெல்லாம் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்த போக்குவரத்து செலவையும் போட்டித்தன்மையோட வச்சிருக்க முடியும். ஆனால் செலவு கண்டிப்பாக குறையும் அப்படின்னும் நேரம் கண்டிப்பாக மிச்சமாகும் அப்படின்னும் இப்போவே உறுதியாகவும் சொல்ல முடியாது. அது வரக்கூடிய ரூட்டு, உட்கட்டமைப்பு, பார்டரில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் இது எல்லாத்தையும் பொறுத்து தான் அமையும். இந்த திட்டத்துடைய இன்னொரு முக்கியமான பலன் என்ன அப்படின்னா இந்தியாவுடைய விநியோக சங்கிலி பாதுகாப்பு. ஒரே ஒரு பாதையை மட்டும் சார்ந்து இருக்கிறத விட பல போக்குவரத்து வழித்தடங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நாட்டுடைய வர்த்தகத்துக்கு பாதுகாப்பை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வழித்தடம் செயல்பாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்தியாவுடைய சரக்கு போக்குவரத்து நெட்வொர்க் மத்திய ஆசியா வரைக்கும் விரிவடையலாம். அது மூலமா கசகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் இது போன்ற மத்திய ஆசிய நாடுகளோட வர்த்தக வாய்ப்புகளும் இன்னும் அதிகரிக்கலாம். அதே போல ரஷ்ய சந்தைக்கும் இந்திய பொருட்களை கொண்டு செல்வதற்கான ஒரு புது ஆப்ஷனும் கிடைக்கலாம். இந்தியாவுக்கு ரஷ்யாவை மட்டும் இணைப்பது இல்லாம மத்திய ஆசிய சந்தைகளுக்கான அணுகலையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வழித்தடம் மூலமா உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த திட்டத்துல இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால், ஏன்னா இது வரைக்கும் என்னென்னலாம் வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்துட்டோம். எவ்வளோக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ சவால்களும் இருக்கும் இல்லையா? அதுக்கு மெயினான ஒரு விஷயம் என்ன? பாகிஸ்தான் டிரான்சிட். காரணம் என்ன? முன்மொழியப்படக்கூடிய இந்த பாதையில் ஆப்கானிஸ்தானுக்கு அடுத்து நம்ம அந்த மேப்பில் என்ன பார்த்தோம்? பாகிஸ்தானை தான் பார்த்தோம். ஆப்கானிஸ்தானுக்கு பிறகு வருவது பாகிஸ்தான் தான். அதாவது ரஷ்யாவில் இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய சரக்கு பாகிஸ்தான் நிலப்பரப்பை கடந்து தான் இந்திய எல்லையை அடைய வேண்டிய ஒரு சூழல் உருவாகலாம். அதனால இது வெறும் ஒரு ரயில் பொறியியல் பிரச்சனை மட்டும் கிடையாது, இது ஒரு மிகப்பெரிய புவிசார் அரசியல் சவாலும் கூட. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான ஒரு நீண்டகால அரசியல் பதற்றம், எல்லை பாதுகாப்பு பிரச்சனைகள், பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் இப்படி நிறைய விஷயங்கள் காரணமா இந்த மாதிரியான ஒரு நீண்டகால டிரான்சிட் அரேஞ்ச்மெண்ட் உருவாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமாக இருக்கலாம். அது மட்டும் கிடையாது, சரக்கு ரயில்கள் பாதுகாப்பாகவும் ஒரு எந்த தடையும் இல்லாமல் இயங்குறதுக்கு ரெண்டு நாடுகளுக்கும் இடையே வலுவான ஒப்பந்தங்களும் நம்பிக்கையும் தேவைப்படும். அதனால இந்த திட்டத்துடைய மிகப்பெரிய கேள்வி ரயில் கட்டமைக்க முடியுமா அப்படிங்கிறதுல கிடையாது, இந்த அரசியல் சூழல்ல ரயிலை தொடர்ந்து இயக்க முடியுமா அப்படிங்கிறது தான். இப்ப இங்க தான் இந்தியாவோட ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இணைப்பு திட்டமான INSTC, அதாவது இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் முக்கியத்துவம் பெறுது. அதாவது இந்தியா, ஈரான், ரஷ்யா மற்றும் பிற நாடுகள் கடல், அதே போல ரயில், அதே போல சாலை இது வழியா இணைக்கக்கூடிய ஒரு பன்முக சரக்கு போக்குவரத்து வழித்தடம் தான் இந்த INSTC. இந்த வழித்தடத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவை ஈரான் வழியா மத்திய ஆசியா மற்றும் ரஷ்யாவோட இணைக்கிறது. இதுல பாகிஸ்தான் வழியா போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சாத்தியமான பாதையா இந்தியா, ஈரான், அதே போல மத்திய ஆசியா, ரஷ்யா,
ஐரோப்பா அப்படிங்கிற இணைப்பை இந்த வழித்தடம் உருவாக்குது. இதனால் இந்தியாவுக்கு பாகிஸ்தானை தவிர்த்துட்டு மேற்குலையும் சரி வடக்குலையும் சரி இருக்கக்கூடிய சந்தைகளை அடையிறதுக்கு ஒரு மாற்று வழி ஒன்று கிடைக்குது. அதனால புதிய ரஷ்யா இந்தியா ரயில் இணைப்பு திட்டத்தை INSTCக்கு போட்டியா மட்டும் பார்க்க வேண்டியது கிடையாது. மாறா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய பல மாற்று வழிகளில் இன்னொரு சாத்தியமான ஒரு ஆப்ஷன் அப்படின்னுமே இந்த வழித்தடத்தை நாம பார்க்க முடியும். தொழில்நுட்ப ரீதியாக பார்த்தா பல நாடுகளை கடக்கக்கூடிய நீண்ட தூர ஒரு ஃப்ரைட் ரயில்வே உருவாக்குவது சாத்தியமற்ற விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. உலகுடைய பல பகுதிகளில் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடிய சரக்கு ரயில் நெட்வொர்க்குகள் கூட நிறைய ஏற்கனவே இயங்கிட்டு வருதுங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இந்த குறிப்பிட்ட இந்த ரஷ்யா இந்தியா ரூட் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்க ப்ரப்போஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் தொழில்நுட்பம் மட்டும் கிடையாது, அரசியல் அதே போல உட்கட்டமைப்பு தான் இதில் இருக்கக்கூடிய முக்கிய சவால். ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் பகுதிகளில் தேவையான அளவில் அதே போல தொடர்ச்சியான சரக்குகளை ரயில் மூலமாக கொண்டு செல்வதற்கு தேவையான கட்டமைப்பு உருவாக்கப்படணும். அதுக்கு மிகப்பெரிய முதலீடெல்லாம் தேவைப்படும். அது மட்டும் கிடையாது, பல நாடுகளுக்கு இடையே இந்த கஸ்டம்ஸ், செக்யூரிட்டி, அதே போல் இந்த டிரான்சிட் அக்ரிமெண்ட்டு இதெல்லாம் ஒருங்கிணைக்கணும். இதில் நிறைய சவால்கள் இருக்குது. அதனால் தொழில்நுட்ப ரீதியாக பார்க்குறோன்னா இது சாத்தியம்தான். ஆனால் அரசியல் ரீதியாக ரொம்ப ரொம்ப கடினம், பொருளாதார ரீதியாக நிறைய முதலீடுகள் தேவை. அதனால் இதை ஒரு உடனடி ரயில் திட்டமாக பார்க்காம எதிர்காலத்தில் உருவாகக்கூடிய ஒரு திட்டமாக பார்க்கலாம். இந்த திட்டம் வெற்றி பெறுமா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது ரயில் பாதை அமைக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை விட இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான் அதே போல மத்திய ஆசிய நாடுகளுக்கு இடையிலான அரசியல் ஒத்துழைப்புல தான் இருக்கு. வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது.